இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் இன்று பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் மேடைக்கு வரும்போது காலை 9:45 மணி. வந்ததும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேச துவங்கினார். ஆனால் 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே அக்கம்பக்கத்து மாவட்டங்களில் இருந்து வாகனங்களில் ஆட்கள் அழைத்து வரப்பட்டு உட்கார வைக்கப்பட்டிருந்தனர். முதல்வர் ஸ்டாலின் திமுக அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். மோடிக்கும் எடப்பாடிக்கும் தமிழக மக்கள் மீது அக்கறையே இல்லை என விளாசி தள்ளினார். பழனிசாமியுடைய ஒரே சாதனை அதிமுக கட்சியை அடிமை கூட்டமா சீரழிச்சிருக்கிறதா அவங்க சாதனை. திராவிடம் என்ற சொல்லும் அந்த கூட்டத்தில் அவமானப்படுத்தப்படுது. அதிமுக முன்னணியினர் கூட அதை கூட தடுக்கல. திராவிடம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் புராணங்களை எல்லாம் படித்ததில்லைன்னு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னவர் தான் பழனிசாமி. இந்த துப்பு கெட்ட பழனிசாமி யார் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு பாஜகவுடைய பாதம் தாங்கியா இருந்து கொண்டு இருப்பவர் தான் பழனிசாமி. ஊர் ஊரா போய் அதிமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பிரச்சனை இல்லைன்னா இதுக்காக அத்தனை தடவை டெல்லிக்கு போனீங்க? டெல்லிக்கு போய் அமித்ஷாவினுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக பல மணி நேரம் ஏன் காத்து கிடந்தீங்க? அது வேற வேற கார்ல மாறி மாறி போய் முகத்தை எல்லாம் மூடிக்கிட்டு ஏன் வெளியில வந்தார்? நான் கேட்கிறேன், கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சிகளும் பாஜக கிட்ட போய் ஏன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர்தான். ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை சொல்லி இருக்கிறாரா? அதிமுக என்ற பெயரை கூட அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. என்டிஏ சர்க்கார் தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா நாம தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொன்னா மட்டும் இது என்ன டெல்லி தேர்தலா? ஏன் அப்படி சொல்றீங்கன்னு பெரிய அறிவு கொழுந்து மாதிரி கேட்கிறார் பழனிசாமி. தன் மீதான ஊழல் புகார்கள், உறவினர் வீடுகள் நடந்த ரெய்டுகள் இருந்து தப்பிக்க மொத்த கட்சியும் பாஜக கிட்ட பழனிசாமி அடகு வச்சிட்டார். ஸ்டாலின் பாதி உரையை கூட நிறைவு செய்யாத நிலையில் காசு கொடுத்து கூட்டி வரப்பட்டவர்கள் நடையை கட்ட துவங்கினர். காரணம் 10 மணிக்கு திருச்சியில் சுள்ளென வெயில் அடிக்க துவங்கியதுதான். காசுக்காக வந்தவர்கள் வெயில் மண்டையை பிளந்ததும் வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள். கூட்டி வந்த வாகனங்கள் எங்கே நிற்கிறது என்பது தெரியாமல் நிழலான இடத்தில் போய் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர். ஸ்டாலின் பேச்சை கேட்காமல் கூட்டம் கலைந்து சென்றதால் ஆயிரக்கணக்கான சேர்கள் காலியாகவே கிடந்தன. மேடையின் முன்புறம் மட்டும் திமுக நிர்வாகிகள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஸ்டாலின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தனர்.
கூட்டம் கலைந்து போனதை பார்த்ததும் திமுகவினர் விரக்தியடைந்தனர். இனி தமிழ்நாட்டில் விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் கூடும் போல என அவர்கள் பேசிக் கொண்டனர். நாளை விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்கிறார்.